அவர்கள் கார்ப்பரேஷன் ஊழியர்கள், மாநகராட்சி பணியாளர்கள். மாநகராட்சி பணியாளர்கள் என்கிற அங்கீகாரம் வேண்டும், எங்களை அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்புகிறார்கள். எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையிலே இதுபோல ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றக்கூடியவர்களை அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் சரியானது. அதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு, கோரிக்கை. அண்மையிலே தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை. தூய்மை பணியாளர்கள் என்றால் அவர்கள் தலித்துகள், தலித்துகள் என்றால் அங்கே சிறுத்தைகள். ஏன் திருமாவளவன் இந்த அரசை எதிர்த்து போராடவில்லை? இப்படி விமர்சனங்களை கொண்டு போகிறார்கள். உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கோணத்திலிருந்து அந்த பிரச்சனையை அணுக வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையில் இருந்து இந்த பிரச்சனையை நாம் அணுக வேண்டும். இவர்கள் குப்பை பொறுக்குகிறவர்கள். சொல்ல போனால் தூய்மை பணியாளர்கள் என்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் குப்பை பொறுக்குகிறவர்கள், குப்பையை அள்ளுகிறவர்கள் என்றுதான் பொருள். குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம். அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து அதை செய்யக்கூடாது. மலம் அள்ளுபவனே மலம் அள்ளட்டும், சாக்கடையை சுத்தம் செய்கிறவனே சாக்கடையை சுத்தம் செய்யட்டும், குப்பையை அள்ளுகிறவனே குப்பையை அள்ளட்டும் என்கிற அந்த கருத்துக்கு இது வலு சேர்ப்பதாக இருக்கிறது. அரசு ஊழியர்கள் ஆக்குங்கள், பணி நிரந்தரம் செய்யுங்கள். ஒரு அம்பேத்கரின் மாணவனாக இருந்து, பெரியாரின் பிள்ளையாக இருந்து இதை நாம் வலுவாக சொல்ல முடியாது. குப்பையை அள்ளுகிற தொழிலை குப்பை அள்ளுகிறவர்களே செய்ய வேண்டும், அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது. சொல்ல போனால் அதை எதிர்த்துதான் நாம் பேச வேண்டும். தலித்துகள் செய்கிறார்கள், அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய். நாங்கள் தலித் இயக்கம். இதற்கு பெயர் கன்வென்ஷனல் திங்கிங். காலம் காலமாக இருக்கிற மரபு சார்ந்த சிந்தனை இது, அடிமை சார்ந்த சிந்தனை இது. வெட்டியான் தொழிலை செய்கிறவனை வெட்டியான் தொழிலாக அரசு ஊழியர்களாக ஆக்கு என்று சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த தொழிலை ஒழிக்க வேண்டும்.